பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, நேர்மையான பாதையில் நட, அப்பொழுது உன் போக்கு இடரற்றதாயிருக்கும். கீப் ஸ்ட்ரெயிட் த பாத் ஆஃப் யுவர் ஃபீட் அண்ட் ஆல் யுவர் வேஸ் வில் பி ஷுவர். நீதிமொழிகள் அதிகாரம் 4 வசனம் 26. நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மை இன்று அழைக்கின்றார். அவரைப் போல நாம் நேர்மையாக வாழ்வதற்கு. நம்மை கற்பில் நேர்மையாக வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார். நம் செயலில் நேர்மையாக வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார். நம் எண்ணங்களில் நேர்மையாக வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார். நம் சொல்லில் நேர்மையாக வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார். நாம் பிறரிடத்தில் பழகுவதில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். இவ்வாறு நம் வாழ்வில் நேர்மையாக எல்லா சூழ்நிலையும் வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார். இவ்வாறு நாம் வாழ்ந்தால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வெற்றியின் பாதையில் அவர் வழி நடத்தி செல்வார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். பஞ்சமும் நோயும் பசியும் தீர பார்த்திபன் இயேசுவையே. பஞ்சமும் நோயும் பசியும் தீர பார்த்திபன் இயேசுவையே. அஞ்சலி புரிவோம் அம்மா மரியே, அனைவரும் துடிப்போமே. அஞ்சலி புரிவோம் அம்மா மரியே, அனைவரும் துடிப்போமே. இனிய உன்னாமம் ஓடிடல் தினமே, அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் ஓடிடல் தினமே, அனைவரும் மகிழ்வோமே. தாயெனும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமேயற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமேயற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. இனிய உன்னாமம் ஓடிடல் தினமே, அனைவரும் மகிழ்வோமே.